புதுக்கோட்டை ஐடி ஊழியரிடம் சுமார் 60 லட்சம் ரூபாயும், மதுரை ஆசிரியரிடம் சுமார் 58 லட்சம் ரூபாயும் சுருட்டிய சைபர் மோசடி கும்பலைச் சேர்ந்த இருவர் சிக்கியுள்ளனர். வங்கிக் கணக்கை வாடகைக்கு விட்ட தேனி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த இருவர் சிக்கிய நிலையில் மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட கும்பல் சிக்குவது எப்போது? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் முகநூலில் ஸ்டாக் மார்க்கெட் அட்வைஸ் என்ற பெயரில் வந்த போலி ஸ்டாக் மார்க்கெட் விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதனை உண்மை என நம்பி ஸ்டேட் ஸ்ட்ரீட் கார்ப்பரேஷன் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். அந்த வாட்ஸ்அப் குழுவில் சொன்னதைப் போல பின்னர் எய்ட்ரூட் என்ற செயலியை தனது மொபைல் போனில் இன்ஸ்டால் செய்துள்ளார். இந்த செயலி மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளனர். மேலும் லாபமடைந்தவர்கள் என அந்த குரூப்பில் உள்ளவர்கள் ஸ்கிரீன்ஷாட்களை பகிர்ந்து வந்துள்ளனர். இதனால் குறுகிய காலத்தில் தானும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஐடி ஊழியருக்கு ஆசை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை ஐடி ஊழியர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 21 பரிவர்த்தனைகள் மூலம் 59,60,000 ரூபாயை 9 வங்கிக் கணக்குகள் மூலம் முதலீடு செய்துள்ளார். அந்த பணத்திற்கு பல மடங்கு லாபம் இருப்பதாக செயலியில் காட்டிய போதும் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. பணத்தை எடுக்க முற்பட்ட போது அவரது எண்ணை பிளாக் செய்துவிட்டு அந்த கும்பல் தலைமறைவாகிவிட்டது. அதன் பிறகுதான் அவர்கள் மோசடி கும்பல் என ஐடி ஊழியருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து புதுக்கோட்டை சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு கடந்த ஜூன் மாதம் ஐடி ஊழியர் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ஐடி ஊழியர் வங்கிக் கணக்கிலிருந்து எந்தெந்த கணக்குகளுக்கு பணம் சென்றுள்ளது என்பதை பார்த்துள்ளனர். அப்போது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 63 வயது லட்சுமண பெருமாள் என்பவரது வங்கிக் கணக்கில் முதல் முறை 5,000 ரூபாய் சென்றிருந்தது தெரிய வந்தது. அவரது வங்கிக் கணக்கு பெயரில் மட்டும் நாடு முழுவதும் 31 மாவட்டங்களில் புகார் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேனி மாவட்டத்திற்கு சென்று லட்சுமண பெருமாளை கைது செய்து புதுக்கோட்டைக்கு அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை ஐடி ஊழியர் 9 வங்கிக் கணக்குகளில் 57,60,000 ரூபாய் ஏமாந்த நிலையில் அந்த 9 வங்கிக் கணக்குகளும் காவல்துறையினரால் முடக்கப்பட்ட நிலையில் அதில் தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் செயல்பட்ட வங்கிக் கணக்குகளிலிருந்து மட்டும் 9,36,000 ரூபாயை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு ஐடி ஊழியருக்கு வழங்கியுள்ளனர். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் வாடகைக்கு விடப்பட்ட வங்கிக் கணக்குகள் என தெரிய வந்துள்ளது. விவரம் அறியாதவர்களை ஏமாற்றி அவர்கள் பெயரில் வங்கிக் கணக்கு தொடங்கி மோசடிக்கு பயன்படுத்தி வருவது தெரிய வந்துள்ளது. இதேபோல் கடந்த ஜூன் மாதம் மதுரையைச் சேர்ந்த 35 வயது ஆசிரியர் ஒருவர் ஃபேஸ்புக் மூலம் ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என வந்த விளம்பரத்தை நம்பி 52,66,417 ரூபாயை இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். அந்த விளம்பரத்தை நம்பி மோசடி கும்பல் கூறிய பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பியுள்ளார். இறுதியில் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர் இழந்த பணத்தை மீட்டு தருமாறு கொடுத்த புகாரின் பேரில் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது ஜெர்வ் என்ற ஸ்கிராப் நிறுவனத்தின் பெயரில் வங்கிக் கணக்கிற்கு பணம் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்கிராப் நிறுவனம் பெயரில் வங்கிக் கணக்கை தொடங்கிய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தின் காயாங்குளம் பகுதியில் இருந்த அன்வர் ஷா என்பவரை தனிப்படையினர் கைது செய்தனர். அவரிடம் இருந்து குற்றச் செயலுக்கு பயன்படுத்திய செல்போன்கள், சிம் கார்டுகள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள், பாஸ்போர்ட் ஆகியவற்றை கைப்பற்றி சிறையில் அடைத்தனர். ஸ்டாக் மார்க்கெட் என்ற பெயரில் வரும் விளம்பரத்தை நம்பி சமீபத்தில் பலரும் கோடிக்கணக்கில் ஏமாந்து வருவதாகவும், இந்த நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க் என்றும், இதில் உள்ள முக்கிய குற்றவாளி எங்கிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது என்றும், இது சங்கிலி தொடராக ஒருவரை பிடித்தால் மற்றொருவர், மற்றொருவரை பிடித்தால் இன்னொருவர் என்று போய்கொண்டே இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வடமாநிலங்களிலும் வங்கிக் கணக்குகள் செயல்படுவதால் இதில் தொடர்புடைய நபர்களை கண்டறிந்து கைது செய்வது சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு சவால் நிறைந்ததாக உள்ளது. மேலும் இந்த இருவேறு வழக்குகளிலும் இன்னும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், விசாரணையின் முடிவில்தான் இதில் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கின்றனர், இந்த நெட்வொர்க் எப்படி செயல்படுகிறது, இந்த நெட்வொர்க்கின் தலைவன் யார், எங்கிருந்து செயல்படுகிறார், இதிலிருந்து பெறப்படும் பணம் எங்கே செல்கிறது என்பது தெரிய வரும் என போலீசார் கூறியுள்ளனர். இணையதளங்களில் வரும் போலி விளம்பரங்களை நம்பி யாரும் இதுபோன்று ஏமாற வேண்டாம் என்றும் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.